செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். கூடுதல் விவரம் என்ன சொல்லுங்க? மாநிலத்தில் சுற்றுலா பயணிகளை இலக்காக வைத்து பயங்கரவாதிகள் நடத்தி இருக்கக்கூடிய இந்த கொடூர தாக்குதலில் 28 பேர் வரை உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உடனடியாக காஷ்மீருக்கு விரைந்து அந்த பகுதியினுடைய அந்த காஷ்மீர் துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்டவர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இஸ்ரேல் நாட்டை சார்ந்த ஒருவர், இஸ்லாமிய நாட்டை சார்ந்த ஒருவர் என்று வெளிநாட்டு பயணிகளும் இந்த பயங்கரவாதிகளின் தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பல மாநிலங்களை சார்ந்தவர்கள், கர்நாடகத்தை சார்ந்தவர்கள், மகாராஷ்டிரத்தை சார்ந்தவர்கள் என்று பல்வேறு மாநிலங்களை சார்ந்தவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதை அந்தந்த மாநில முதலமைச்சர்கள் உறுதிப்படுத்தி வருகிறார்கள். தமிழகத்தை சார்ந்தவர்களும் இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விவரத்தை தமிழக முதலமைச்சர் பதிவு செய்திருக்கிறார். இந்த நிலையில் தான் உள்துறை அமைச்சர் இந்த தாக்குதலுக்கான காரணம் என்ன, உளவுத்துறையினுடைய